வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், இந்த கொத்தவரங்காய் நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். இதை நல்லா தண்ணியில் 1க்கு 2 வாட்டி நல்லா அலசிடுங்க. ஏன்னா 3 வாட்டி கூட அலசலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அழுக்கு இருக்கும். இந்த காமிக்கிறேன் பார்த்திங்களா 2 முனை, அதை 2ஐயும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம். நான் ஆனால் அதெல்லாம் கட் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் வேக வைக்கிறேன். உங்கள் சாய்ஸ் அது, கட் பண்ணிவிட்டும் வேக வைக்கலாம், இப்படியேவும் வேக வைக்கலாம். உங்கள் விருப்பம் எப்படி இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா அலசுறேன். வாங்கின கொத்தவரங்காவை நல்லா அலசிட்டு, எவ்வளோ சுத்தமாக அலச முடியுமோ அவ்வளோ அலசிடணும். ஏன்னா நம்ம இதை அப்படியே தான் சாப்பிட போகிறோம். அதனால் இப்போ அலசி எடுத்தாச்சா. இதை பார்த்திங்களா, இந்த கொத்தவரங்காய் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொத்தவரங்காவை வேக வைக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி போடலாம். மஞ்சப்பொடி வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டானா விட்டுடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். உப்பு தேவையான அளவு, நல்லா அவ்வளோ ஒரு கை அளவு போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த அளவுக்கு உப்பு தேவைப்படும் கொத்தவரங்காய்க்கு. இதை நல்லா வேக வைக்கணும். ஆக்சுவலாக எப்படி வேக வைக்கணும்னா, இந்த கொத்தவரங்காயோட கலர் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணி பார்த்தா கட் ஆகும். அந்த அளவுக்கு வேக வச்சா போகிறோம். ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. இது பார்த்திங்களா, இதுதான் பதம். இதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியிலையே விடணும். அது கொஞ்சம் ஊறின உடனே, தண்ணி கொஞ்சம் ஆறின உடனே தான் நம்ம எடுத்து காய வைக்கச்சோன்னா அந்த உப்பெல்லாம் கொஞ்சம் இறங்கியிருக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா, அதுலேருந்து வடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டில் தனித்தனியாக காய வைக்கணும். அப்படியே இந்த அளவுக்கு காயிற அளவுக்கு ஒரு 3 நாள் ஆகும். அதனால் 3 நாள் காய வச்சுக்கோங்க. நல்லா சுக்காவாக காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஆக்சுவலாக கொத்தவரங்காய் நரம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், பொரிச்சும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். பொரிச்சாலும் சூப்பராக இருக்கும். வெறுமனையே சாப்பிட்லாம். அந்த துவர்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் உடைக்கிறேன். எப்படி கிறிஸ்பாக உடையிறது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த அளவுக்கு கொத்தவரங்காய் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நான் என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா, கத்திரிக்காய் நான் என் வீட்டுக்கு தான் போட்டிருக்கேன், சேல்ஸ் இல்லை. இதை கட் பண்ணிவிட்டு, அந்த காம்பை கட் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணி, நான் கொஞ்சம் மோர் உப்பு போட்டு ஊற வச்சு காய வைப்பேன். நீங்கள் ஒரே ஒரு வெயிலில், அதாவது வெந்நீர் தண்ணியில் போட்டு எடுத்தும் காய வைக்கலாம். உங்கள் சாய்ஸ் அது. இல்லை அப்படியேவும் காய வைக்கலாம். 3 விதமாக பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மோர் உப்பு போட்டு நைட்டு பிரட்டி வச்சுட்டு மறுநாள் காத்தால் காய வச்சுட்டேன். இது 1 வாரம் ஆச்சு எனக்கு இந்த மாதிரி நன்னா காயறதுக்கு. இதை சாம்பார், குழம்பு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். நீங்கள் கத்திரிக்காய் எதெல்லாம் சேர்க்குறீங்களோ அது எல்லாமே இந்த வத்தலை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இதுதான் பாகக்காய் வத்தல். இந்த வத்தலை ஒரு குழந்தை கேட்டிருந்தான்னு தான் காமிக்கிறேன். ஏற்கனவே போட்டுட்டேன். இதை என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பாக்காயை நறுக்கிக்கணும். நறுக்கிண்டு என்ன பண்ணணும், மோரில் உப்பு போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக ஊற வச்சிடணும். ஒரு நைட்டு ஊறின உடனே காத்தால் புழிஞ்சு இந்த மாதிரி தட்டில் போட்டு காய வைக்கணும். நல்ல பெரிய தட்டில் போட்டு காய வச்சிங்கன்னா, இது பாருங்கள் 1 கிலோ பாகக்காய், இது இவ்வளோ தான் ஆகும். காஞ்ச உடனே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப உப்பு போட வேண்டாம். இதை நீங்கள் அப்படியே பொரித்து சிப்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், குழம்புல போடலாம், சாம்பாரில் போடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாமல் கத்திரிக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல் எல்லாமே காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் கொத்தவரங்காய் வத்தலை நல்லா பொரிச்சிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். கூழுக்கு கூட தொட்டுப்பாங்க, நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வத்தல் எடுத்திங்கன்னா அதே மாதிரி குழம்பு, சாம்பார், நம்ம குழம்பு ஏதாவது மழை காலத்தில் தான் இல்லைன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெயிலில் நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எல்லாமே சீப்பாக இருக்குது. பாகக்காவும் சீப்பு, கத்திரிக்காய் சீப்பு, கொத்தவரங்காய் சீப்பு, முள்ளங்கி கூட ரொம்ப சீப்பாக இருக்குது. அதை கூட நீங்கள் ஒரே ஒரு வேக்காடு போட்டுட்டு ரவுண்டாக நறுக்கி அப்படி வேக வச்சு எடுத்து காய வச்சுட்டிங்கன்னா முள்ளங்கியும் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸ் கூட இதே மாதிரி போடலாம். நான் வேணால் அதை ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. என்னோடய வீடியோ எல்லாம் பார்க்குறீங்களா? என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை டச் பண்ணிக்கோங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.